வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக வர்ணியா, கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 20 மாநிலங்களில் இன்று முதல் கட்ட தேர்தல். 91 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடக்கம். எட்டு வழிச்சாலை விவகாரத்தில் மேல்முறையீடு. அதிமுக மீது மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் நலப் பணிகளை உறுதியாக நிறைவேற்றுவேன். பெரம்பலூர் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட தடை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. ஆந்திரம், தெலுங்கானா உள்ளிட்ட 20 மாநிலங்களில் 91 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. மக்களவையில் உள்ள 543 தொகுதிகளுக்கு இன்று தொடங்கி வரும் மே 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதற்கட்டமாக ஆந்திரம், தெலுங்கானா, பீகார், மகாராஷ்டிரம், ஒடிசா, மேற்கு வங்கம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 18 மாநிலங்களில் உள்ள 91 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல் ஆந்திரம், ஒடிசா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலிலும் இன்று நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கியது. முதற்கட்ட தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. நக்சல் அச்சுறுத்தல் உள்ள வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர் கூடுதலாக நிறுத்தப்பட்டுள்ளனர். 8 வழிச்சாலை தீர்ப்பு குறித்து முதல்வர் வாயை திறக்காதது ஏன் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 8 வழிச்சாலை குறித்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டார். ஆளும் கட்சியின் தலையீடு உள்ளதால் தான் பொள்ளாச்சி விவகாரத்தில் காவல்துறை, உளவுத்துறை கண்டுகொள்ளவில்லை என ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா மரணம் விசாரணை, கோடநாடு கொலை வழக்கில் விசாரணை, பொள்ளாச்சி பெண்கள் மீது பாலியல் வன்முறை ஆகிய 3 கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் அளிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயிகள் தான். அந்த விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நடத்துறதுக்கு தொடங்கினார் எடப்பாடி அவர்கள். அது கூடாது. இதுக்கு யாரு வழக்கு மன்றத்துக்கு போனாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியே போயிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியே போய் இந்த 8 வழிச்சாலை கூடாது, தடை போடணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போச்சு. இப்ப அதே பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடியோட கை கவுத்துட்டு இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இந்த அரசு என்ன செய்யணும்? எடப்பாடி ஆட்சி நீதிமன்றத்தை நாங்க மதிக்கிறோம், அந்த உத்தரவை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி அதை கைவிடணும். ஆனா கைவிட போறாங்களா? கைவிடுறதா நேரம் வர வச்சு செய்தி சொல்லியிருக்கணும். அந்த ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாருன்னா, நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோங்கிறாரு. ஆக மேல்முறையீட்டுக்கு போக போறாங்க. இப்போ இதை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏத்துக்குதா? நியாயமா என்ன பண்ண, அந்த கூட்டணியில நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்தா உள்ளபடியே யோகியனா நம்ம உங்களை ஒத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, மேல்முறையீடு செய்யக்கூடாது அப்படின்னாவது செய்தி சொல்லணும். இது வரைக்கும் வாய் திறந்து சொன்னாங்களா? அதுவும் சொல்லல. ஆக மேல்முறையீட்டுக்கு எப்படியும் போக போறாங்க. ஆக இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக உங்களை வயிற்றில் அடிக்கக்கூடிய, விவசாய பெருங்குடி மக்களை வயிற்றில் அடிக்கக்கூடிய வகையில் இந்த எடப்பாடி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தாம் அளித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். முசிறி மேற்கு மற்றும் கிழக்கு, தாப்பேட்டை ஆகிய ஒன்றியங்களுக்கு உட்பட்ட வெளியனூர், மீனாட்சிபுரம், கரட்டாம்பட்டி, இலுப்பையூர், தின்னனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வெளியனூர் கிராமத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பேசும்போது, தாம் தேர்வு செய்யப்பட்டால் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போல் அல்லாமல் முழுமையாக விவாதங்களில் பங்கேற்று தொகுதி மக்களின் தேவைகளுக்கு குரல் கொடுத்து நிதியை பெற்று தருவேன் என உறுதியளித்தார். இவர் நல்ல பிரதமராகத்தான் இருப்பார் என்று சொல்லி நாம் அவரை தேர்ந்தெடுத்தோம். அது மட்டுமல்ல, அவர் வரும்போது என்ன சொன்னாரு,
நம்ம பணமெல்லாம் வெளிநாட்டில் இருக்குது, அது கருப்பு பணம், அதெல்லாம் கொண்டு வந்து உங்கள் ஊரில் உங்கள் கணக்கில் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் போடுவோன்னு சொன்னார். செஞ்சாரா? இல்லை. உங்களுக்கு பாருங்கள், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்னார். நம்மளும் பார்த்தோம், என்னடா நம்ம வீட்டில் படிச்சுட்டு பையன் சும்மா இருக்கிறான், 5 வருஷமாக சும்மா இருக்கிறான், வேலை இல்லை, 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம உடனே வாக்களித்து அவரை பிரதமர் ஆக்கணும். நம்புறது இருக்க தான், ஏன்னா மக்கள் நம்பாமல் இருக்க முடியாது. ஆனால் நம்பிய பிறகு என்ன செய்தார்? நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தார். இன்னைக்கு வருஷத்துக்கு 2 கோடி பேருன்னா 4-5 வருஷம் ஆகிப்போச்சு, 10 கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். அப்படிலாம் 10 கோடி பேருக்கு வேலை கிடைத்திருக்குமானால் உங்கள் கிராமத்திலே ஒரு 10-20 பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கணும். அப்படியெல்லாம் நடந்ததாக மக்கள் சொல்லவில்லை. ஆகவே அந்த வகையில் நாம் ஏமாந்து போனோம். அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் எல்லாம் விழிப்பாக இருந்து அங்கே மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற அந்த முயற்சியை சரியாக செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து மீனாட்சிபுரம், கரட்டாம்பட்டி ஆகிய கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரட்டாம்பட்டியில் வாக்காளர்கள் மத்தியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அடுத்த 5 ஆண்டுகளில் தொகுதி மேம்பாடு, குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆகியவற்றை உறுதியாக நிறைவேற்றி தருவேன் என தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய தொகுதியினுடைய மேம்பாடு எப்படி இருக்க போகிறது? தண்ணீர் பஞ்சு இப்படியே தொடரப் போகிறதா? அதே மாதிரி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வேலை வாய்ப்பு இல்லை. குறிப்பாக விவசாய மக்கள் பகுதியில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. எப்படி அதெல்லாம் முன்னேற்ற போகிறாங்க? அதோடு இன்றைக்கு படித்த இளைஞர்கள் எண்ணற்ற பேர் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன செய்வது? ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம். சிறப்பு பொருளாதார மண்டலங்கிற பொழுது அதன் மூலமாக பல தொழிற்சாலைகள் வரும். தொழிற்சாலைகள் வந்தால் இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட சிந்தனையோடு தான் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை யாரை அனுப்பினால் பாராளுமன்றத்தில் பேசுவார்கள், அங்கே வாதாடுவார்கள், அழுத்தம் கொடுப்பார்கள் என்பதெல்லாம் கூட நீங்கள் மனதிலே ஆய்ந்து அத்தகைய ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் அப்படியே நம்பி வாக்களித்து தேர்ந்தெடுத்தால் உறுதியாக சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. நீங்கள் எதிர்பார்ப்பதை செய்து தருவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அலுவலகம் வைத்து அதன் மூலமாக உங்கள் கோரிக்கைகள்லாம் பெற்று அவற்றை எல்லாம் ஒவ்வொரு மாத இறுதியில் உங்களை எல்லாம் தேவைப்படுவதை அழைத்து பேசி அவற்றை எல்லாம் எவ்வளவு விரைவாக நிவாரணம் கொடுக்க முடியுமோ அதை செய்து தருவேன் என்ற வாக்குறுதி தருகிறேன். இதனைத் தொடர்ந்து திண்ணனூர், இலுப்பையூர் உள்ளிட்ட பகுதிகளில் திரண்டு வந்த பொதுமக்கள் மத்தியில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். டாக்டர் பாரிவேந்தருக்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பெரம்பலூர் தொகுதி துறையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். துறையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நாகலாபுரம் பகுதியில் இன்று காலை பிரச்சாரத்தை தொடங்கும் டாக்டர் பாரிவேந்தர் தொடர்ந்து மேலக்குன்னுப்பட்டி, புளியம்பட்டி, நடுவலூர், முத்தியாம்பாளையம், நல்லியம்பாளையம், சொரத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து பிற்பகல் முருகூர் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கும் டாக்டர் பாரிவேந்தர் தொடர்ந்து சிறுநத்தம், பெருமாள்பாளையம், நரசிங்கபுரம், ஒட்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்கிறார். இதனைத் தொடர்ந்து பாலக்கரை, அரும்பாவூர் பகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் டாக்டர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவஹருல்லா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். இன்று முதல் மே 19ஆம் தேதி வரை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 18ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று முதல் தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியிடுவது குறித்து புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று காலை 7 மணியில் இருந்து மே 19ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் தொடர்பாக வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் கருத்து கணிப்புகளை அச்சு ஊடகம் அல்லது மின்னணு ஊடகம் வாயிலாக வெளியிடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடலூரில் முதலமைச்சர் பழனிசாமியின் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள அழைத்து வரப்பட்ட கூட்டத்திற்கு கட்சி நிர்வாகிகள் பணப்பட்டுவாடா செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் கோவிந்தசாமியை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக பிரச்சாரத்திற்காக 4 மணி நேரத்திற்கு முன்பாகவே போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு பிரதான சாலையான பாலக்கரை சந்திப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாத்தியங்களுடன் கட்சி தொண்டர்கள் மது போதையில் நடனமாடியது பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. பிரச்சாரம் முடிந்த பின்பு கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு கட்சி நிர்வாகி ஒருவர் பணப்பட்டுவாடா செய்ததும் அம்பலமாகியுள்ளது. மத்தியில் வலுவான திறமையான பிரதமராக செயல்பட நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியின் தேமுதிக வேட்பாளரான சுதீஷை ஆதரித்து முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக கூட்டணி அமைத்துள்ள கட்சியில் இருந்து மத்தியில் ஆட்சி அமைந்தால் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களும் கிடைக்கும் என கூறினார். கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவித்தது அதிமுக தான் என குறிப்பிட்ட அவர், அதிமுக கூட்டணி சக்தி வாய்ந்த கூட்டணி என தெரிவித்தார். இன்றைக்கு நாட்டுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். இன்னைக்கு திறமையான ஆட்சி செய்யக்கூடிய வலுமிக்க உறுதிமிக்க தகுதி வாய்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வாக்களிப்பில் உறவு திட்டத்திற்கு இன்றைக்கு நம் நாட்டுடைய நிலைமை கருதி நம்முடைய கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த முடிவை எடுத்து நாம் ஆதரிக்கிறோம். நம்முடைய கூட்டணியில் அங்கமைக்கிற கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது நமக்கு தேவையான திட்டங்கள் தமிழகத்திலே நிறைவேற்றப்படும். பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதி மத்தியிலே பெற முடியும். காங்கிரஸ் அறிக்கையில் தெரிவித்தபடி சொன்னதை செய்து காட்டுவோம் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது பொதுமக்களிடம் பேசிய அவர், பள்ளியில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதை போன்றுதான் தேர்தலும் என குறிப்பிட்டார். இந்த தேர்வு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரசியல்வாதிகள் எழுதுவது என தெரிவித்த சிதம்பரம், செய்த பணிகளுக்கு மதிப்பெண் கொடுப்பதுதான் தேர்தல் என கூறினார். காங்கிரஸ் கட்சியின் மாதம் 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என கூறும் பாஜக நாற்காலியை காலி செய்ய வேண்டும் என சாடிய அவர், இரு கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளையும் மக்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். நம்முடைய வரிப்பணத்துல நம்முடைய அரசு கட்டக்கூடிய மருத்துவமனைகளில நம்முடைய பிள்ளைகள் படிக்க வழியிலேன்னா இது என்ன நாடுன்னு நான் கேட்கிறேன். ஆகவே நம்முடைய தேர்தல் அறிக்கை கூறுகிறது, இந்த பொல்லாத நீட் தேர்வு ரத்து கிடையாது. வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 5 கோடி குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அந்த 5 கோடி குடும்பங்களை வறுமை கோட்டுக்கு மேலே உயர்த்துவதற்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6000 ரூபாய் மாசம் 72,000 ரூபாய் ஆண்டு நம்மவர்கள் டெல்லிக்கு போக வேண்டும். நம்மவர்கள் டெல்லிக்கு போனாதான் நம்முடைய திட்டங்கள் நிறைவேறும். புயலின் போது தமிழகம் வராதவர் பிரதமர், கமல்ஹாசன் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது பிரச்சாரத்தின் போது கூட்டமே இல்லாததால் சாலையில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் மத்தியில் பேசி சென்றது பரிதாபமாக இருந்தது. ஸ்டெர்லைட் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மீது கடும் கோபத்தில் இருக்கும் தூத்துக்குடி மக்கள் அக்கட்சிகளின் பிரச்சார கூட்டங்களை புறக்கணித்து அமைதி வழியில் எதிர்ப்புகளை காட்டி வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் திரேஸ்புரம், பூபால் ராயபுரம், புதுத்தெரு, மட்டக்கடை போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பகுதிகளில் தமிழிசை சவுந்தரராஜனின் பிரச்சார பொதுக்கூட்டத்தை பொதுமக்கள் புறக்கணித்ததால் வாக்களிக்க தகுதியே இல்லாத சிறுவர்கள் மத்தியில் தமிழிசை பேசி சென்றார்.
பல புயல் பாதிப்புகளுக்கு வராத பிரதமர் தற்போது ஓட்டு வாங்க 4 முறை தமிழகம் வருகிறார் என மக்கள் நீதிமய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பாக பிரச்சாரம் மேற்கொண்ட கமலஹாசன் மக்களுக்கு இலவசமாக தர வேண்டிய கல்வி மற்றும் மருத்துவத்தை தனியாரிடம் தந்துவிட்டு மதுவை மட்டும் அரசு நடத்துகிறது என குற்றம் சாட்டினார். மக்களை சுட்டுத்தள்ளும் ஏவல் துறையாக காவல்துறை உள்ளது என குறிப்பிட்ட அவர், கடந்த 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் தமிழ்நாட்டை பங்கு போட்டுக் கொண்டுள்ளனர் என தெரிவித்தார். இந்த முறை மறக்காமல் தமிழகத்தின் நலனுக்கு குரல் தருபவர்களை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பள்ளிக்கூடத்தையும் ஆஸ்பத்திரியும் தனியாருக்கு கொடுத்துவிட்டு டாஸ்மார்க்கை அரசு எடுத்து நடத்துவது மிகவும் ஒரு ஆச்சரியமான நிலை. அந்த தேவையில்லை. அதை விட அந்த தண்ணியை அவங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு வியாபாரமாகிவிட்ட ஆதார குடிநீர் பிரச்சனை அது உங்கள் உரிமை. முன்னதாக ஆரணியை அடுத்த இரும்பேடு கிராமத்தில் திறந்த வேனில் கமலஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம், பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் தில்லிக்கு செல்லும் போது கை கட்டி கொண்டுதான் செல்வார்கள் என தத்ரூபமாக நடித்து காண்பித்து பொதுமக்கள் மத்தியில் பேசினார். அரை மனதுடன் பயந்து பயந்து என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று தெரியாமல் நாற்காலி நொடியில் பவ்யமாக கையை கட்டிக்கொண்டு சொன்னதை கேட்டுக்கொண்டு வந்து அப்படி சொல்லுகிறார்கள். நான் என்ன செய்ய என்று என் பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டாலும் நான் என்ன செய்ய அவர்கள் சொல்கிறார்கள். தூக்கி தூக்கி போட்டு நம்மை அம்மானையாடுகிறார்கள். இவர்கள் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் பொம்மி இப்படி உட்கார்ந்துக்கிறாங்க. செஞ்சு காட்டுறாரு பாருங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பெரம்பலூரில் நடைபெற்ற முதலமைச்சரின் பிரச்சாரத்தில் 3 மணி நேரமாக பொதுமக்களை வெயிலில் காக்க வைத்ததால் அவதியடைந்தனர். பெரம்பலூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதல்வர் பழகி பேருந்து நிலையம் அருகே வானொலி திடலில் பிரச்சாரம் மேற்கொண்டார். முதல்வர் காலை 11 மணிக்கு வருவதாக கூறி பொதுமக்களை 9 மணிக்கு அதிமுகவினர் அழைத்து வந்தனர். ஆனால் முதல்வர் பகல் 1 மணிக்கு தான் கூட்டத்திற்கு வந்தார். இதனால் சுமார் 3 மணி நேரம் கடுமையான வெயிலில் மக்கள் அவதியுற்றனர். வெயில் தாங்க முடியாமல் பலர் களைப்படைந்தனர். கடும் வெயிலின் காரணமாக மக்கள் அங்கும் இங்கும் நிழல் தேடி அலைந்தது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பயந்து தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் அதிமுக போட்டியிடாமல் ஜி.கே. வாசனை களம் இறக்கியுள்ளதாக டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் வாக்கு சேகரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் அமமுகவினர் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போட்டபோது அதிமுக கொடுத்த 6000 ரூபாய் பணத்தை பொருட்படுத்தாதது மக்கள் அமமுகவிற்கு வாக்களித்ததை சுட்டிக்காட்டினார். தஞ்சையில் போட்டியிடும் ஜி.கே. வாசன் அவரது தந்தையின் வழியில் இருந்து தவறிவிட்டதாக கூறிய அவர், தஞ்சாவூரை பாதுகாக்கப்பட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நம்ம சேகர் இவங்க எல்லாம் உட்பட டெய்லி அவங்க மேல கேஸ் போட வச்சாங்க. ஆனா அங்க மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல அந்த மக்கள் இவங்க கொடுத்த 6000 ரூபாய் தூக்கி ஓரமா போட்டு நம்மளுக்கு வாக்களிச்சாங்க. தொகுதியில் நிக்க பயந்துக்கிட்டு நைசா பாவம் ஐயா மூப்பனாரோட போயிட்டு ஒதுக்கி விட்டாங்க. ஐயா மூப்பனார் இருந்த வரைக்கும் மாபெரும் தலைவர் அவரு, நம்ம ஊரை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு மதச்சார்பின்மையிலே இருப்பாரு. ஆனா அவர் பையன் வழி தவறி போயிட்டாரு. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி ஏற்பதே கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு செய்யும் அஞ்சலி என நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரை ஆதரித்து புதுக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், கஜா புயலில் மக்களுக்கு உதவி செய்த உரிமையில் மக்களிடம் ஓட்டு கேட்டு வந்துள்ளதாக கூறினார். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய பின்பும் நீட் தேர்வை மத்திய பாஜக அரசு ரத்து செய்ய முன்வரவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான் தன்னுடைய வாழ்க்கையில. உங்களுக்கு தெரியும், மெரினாவில் அறிஞர் அண்ணாவுக்கு பக்கத்துல அவர் தலைவரா ஏத்துக்கிட்ட ஒரே தலைவர் அவங்க அறிஞர் அண்ணாவுக்கு பக்கத்துல ஒரு இடம் அடக்கம் பண்றதுக்கு, இறுதி மரியாதை செய்யறதுக்கு. அது மட்டும்தான் அவர் ஆசைப்பட்டார். வேற எதுவுமே வேணாம். கேட்டிருந்தாருல்ல, அண்ணா உன்னுடைய இதயத்தை எனக்கு இரவலாக கூட அண்ணா, நான் அதை உன்னிடம் உன்னுடைய காலடியில சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார்ல, அதை நம்ம செய்யணுமா வேணாமா? தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் செல்வம் தெரிவித்துள்ளார்.
காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் செல்வம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது அவருக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மேலதாளத்தோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அசோக், பிரசாந்த், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வினோத்குமார் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய செல்வம், கூட்டணி கட்சி தொண்டர்கள் எவ்வித தயக்கமும் இல்லாமல் தேர்தல் களத்தில் பணியாற்றுவதாக தெரிவித்தார். இந்த வரவேற்பு ஒரு எழுச்சியான வரவேற்பில் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி கொண்டு செல்கின்றோம். தமிழ்நாடு பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அங்கு வகிக்கின்ற 40 தொகுதிகளும் மதசார்பற்ற கூட்டணியில் வெற்றி பெற அளவில் பிரகாசம் கிடையாது. குறிப்பாக காஞ்சிபுரம் தொகுதி நாங்கள் ஒட்டுமொத்த மக்களும் பொதுமக்களும் சரி, எங்களோட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் சரி மிகுந்த வரவேற்பு வெற்றி பெற்றது போல் மக்கள் மத்தியில் நாங்கள் வாக்குகள் சேகரித்து கொண்டிருக்கின்றோம். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 1,24,000 ரூபாய் மதிப்புள்ள 3.5 டன் அரிசியை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நெய்தவாயல் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த வேனை அதிகாரிகள் மடக்கி சோதனையிட்டனர். அதில் உரிய ஆவணங்கள் இன்றி அரிசி மூட்டைகள் இருந்ததால் அவற்றை பறிமுதல் செய்து தச்சூர் அரசு உணவுப் பொருள் வாணிப கழகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாத ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 5000க்கும் அதிகமான மக்கள் உள்ள பரணமந்தல் பகுதியில் ஏற்பட்ட குடிநீர் விநியோக தட்டுப்பாடு குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மக்களவை தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னம் பொருத்தும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் துவக்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1653 வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. அவற்றிற்கு 3854 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 2022 விவிபாட் இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 32 லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். காரம்பட்டு பகுதியில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த வாகனத்தை மடக்கி சோதனையிட்டனர். அதில் ATMல் நிரப்புவதற்காக கொண்டுவரப்பட்ட பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ புதுப்பட்டு மாரியம்மன் கோவில் திருத்தேர் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருத்தேர் விழாவையொட்டி கள்ளக்குறிச்சி அருகே உள்ள 18 கிராம மக்கள் அதிகாலையிலேயே பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து திருத்தேரில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்தனர். பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டி, மும்பை இந்தியன்ஸ் த்ரில் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விண்வெளியின் மிகப்பெரிய அதிசயமாக கருதப்படும் கருந்துளையை விஞ்ஞானிகள் கண்டறிந்து அதன் உண்மையான புகைப்படத்தை வெளியிட்டனர். விண்வெளியில் வீரியம் மிக்க ஈர்ப்பு விசை கொண்ட பகுதிகள் கருந்துளைகள் என அழைக்கப்படுகின்றன. இதுகுறித்து 18ஆம் நூற்றாண்டு முதல் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வந்தாலும் இதன் உண்மை வடிவம் குறித்து கற்பனையான மாதிரி உருவமே பின்பற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கருந்துளையின் உண்மையான புகைப்படத்தை ஈவ்ஸ்டன் ஹாரிசன் டெலஸ்கோப் விஞ்ஞானிகள் 8 டெலஸ்கோப்புகள் கொண்டு படம் பிடித்துள்ளனர். அண்டத்தில் உள்ள மேசியர் 87 என்ற பால்வெளி மண்டலத்தில் கண்டறியப்பட்ட இந்த கருந்துளைக்கு M87 என பெயரிடப்பட்டுள்ளது. இது புவியில் இருந்து 5 கோடி ஒளி ஆண்டு தொலைவில் அமைந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு எதிரான மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. IPL தொடரில் 24வது லீக் ஆட்டம் மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் பொலார்ட் முதலில்
பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதனையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 198 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை இந்தியன்ஸ் அணி களமிறங்கியது. கேப்டன் பொலார்ட் அதிரடியாக விளையாடினார். அவர் 31 பந்துகளை சந்தித்து 83 ரன்களை வரை குவித்தார். இறுதியில் மும்பை அணி ஆட்டத்தின் கடைசி பந்தில் 2 ரன்கள் எடுத்து தனது வெற்றியை பதிவு செய்தது. And that's Pollard, and that's a 6. Goes for, oh, that was almost catchable. Okay. Oh, it's gone straight and over as well. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 20 மாநிலங்களில் இன்று முதல் கட்ட தேர்தல். 91 மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடக்கம். 8 வழிச்சாலை விவகாரத்தில் மேல்முறையீடு. அதிமுக மீது மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் நலப்பணிகளை உறுதியாக நிறைவேற்றுவேன். பெரம்பலூர் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட தடை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.